குமரன் வந்து நேற்று உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு மிட் நைட்டில். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, முத்துக்குமரன் கொஞ்சம் கேமை விட்டு டீவியேட் ஆகிறதுக்கு நிறைய துஷ்ட சக்திகள் வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சாட்சனா வந்துட்டு இப்போ ஒரே பெட்ரூம், இவங்க வந்துட்டு ஒரே பெட்ரூமில் வந்துட்டு சாட்சனா, தர்ஷிகா, சிவா எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க. ஸோ சாட்சனா வந்து கண்டிப்பாக முத்துவையே ஒட்டிகிட்டு இருந்துட்டு முத்துவோட ஃபேன்ஸோட ஓட்ஸ் வாங்குறதுக்காக முத்துக்குமரனே ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. பட் முத்துக்குமரனுக்கு உண்மையிலே சின்சியராக இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. முத்து அவனை குத்து, அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரனுக்கு அந்த பேட்ஜ் கோல்டு மெடல் கிடச்சதுக்கு வந்துட்டு எனக்கு சில்வர் மெடல் கிடச்சது கூட பரவாயில்ல, அவனுக்கு போய் கோல்டு மெடல் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்ம பார்த்தவங்களுக்கு தெரியும், முத்துக்குமரனை பற்றி நிறைய இடத்துல விஜய் விஷால் கூட சேர்ந்துட்டு செம்மையாக கிண்டல் அடிச்சிருப்பாங்க. அந்த திருட்டு பிரியாணி சாப்பிடும்போது கூட கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாட்சனா வந்துட்டு ஒரு ரியல் ஃப்ரெண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அவங்க அன்றைக்கி அழும்போது முத்துக்குமரனை கூப்பிட்டதுலேயே நிறைய முத்து ஃபேன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிட்டாங்க, பிரதர் சிஸ்டர் மொமெண்ட்டுன்னு. ஸோ அதை ரெண்டு விதமாக பார்க்குறவங்க இருக்காங்க. சாட்சனா வந்து முத்து ஃபேன்ஸோட ஓட்ஸ்க்காக முத்துவை கூப்பிடுறாங்கன்னு பார்க்குறவங்க இருக்காங்க, இல்லை முத்துவை உண்மையிலே அண்ணன் மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது நம்ம ஒருத்தரோட பார்வையை பொறுத்தது. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு முத்துக்குமரனுக்கு மனசார உண்மையிலே சின்சியராக இல்லை. ஸோ ரொம்ப முத்துக்குமரன் பின்னாடியே போய் அவங்க வந்துட்டு முத்துவோட ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கோ இல்லை முத்துவோட கேமோட டீவியேஷன்னையோ கேமை வந்து டீவியேட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. சாட்சனாவால் முத்துவோட கேம் கெடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முத்து ஃபேன்ஸ் வந்து சாட்சனாக்கு ஓட் பண்ணி அவங்கள சேவ் பண்ண அவங்க முத்துக்குமரனுக்கு வைக்கிற ஆப்பு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ நேற்று பார்த்தீங்கன்னா பவித்ரா அந்த கேம் விட்டு போகணுன்னா கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் விட்டுருக்காரு. ஸோ பொதுவாக அவர் இந்த மாதிரி எந்த லூஸ் ஸ்டாக் எந்த இடத்துலையுமே விட்டதில்லை, ரொம்ப கரெக்டாக தான் பேசுவார். ஸோ முத்துக்குமரன்னு சொன்னால் அவருக்கு ஒரு இது இருக்குது. எப்பயுமே எப்படின்னா நம்ம ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டோம்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கடுமையாக உழைக்கணும். ஒரு உழைப்பில் எந்த குறவுமே இல்லை. பட் எனக்கு வந்து நமக்கு ஒரு இன்னர் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங், அவர் கொஞ்சம் கேம் விட்டு டீவியேட் ஆகிறதுக்கு சாட்சனா ஒரு மெயின் ரீசனாக இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோ தியானம்லாம் பண்ணுறாரு, அவரால் அதை உணர முடியும். தியானம் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்கும்போதோ ஏதாவது ஒன்று வரும்போது நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவர் அதை கண்டுபிடிச்சி அவர் அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அவரோட கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பிக் பாஸ் வந்து உதவி பண்ணி முத்துக்குமரனுக்கு சாட்சனா பேசின கமெண்ட்ஸ், அருண் பேசின டபக்கு டப்பா அந்த கமெண்ட்ஸ், அண்ட் விஜய் விஷால் ரொம்ப பச்சையாக முத்துக்குமரனை பேசின கமெண்ட்ஸ், விஜய் விஷால் கூட பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது பேசின கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளாஸ்மா முன்னாடி போட்டு காமிச்சாங்க அப்படின்னு ஒன்றுனா கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு தெரியும். அப்போது அவர் எதுவும் வன்மத்தை கக்க போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஆனால் வந்து ஒரு அட்லீஸ்ட் உணர்ந்துப்பார், ஓகே நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் நம்ம பொழைக்க முடியுங்கிறது. அந்த மெசேஜ் எப்படி சிவாக்கு அச்சமில்லைன்னு அவங்க சுஜாவரணி அனுப்பிச்சாங்களோ இதே மாதிரி இந்த மெசேஜ் எப்படியாவது முத்துக்குமரனுக்கு போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் தான் உதவி பண்ணணும். ஸோ அவங்க அந்த டாஸ்க் இது பண்ணுறவங்க அந்த பிளாஸ்மா டிவி டாஸ்க் வச்சு கொஞ்சம் காமிச்சு கொடுத்தா தான் கேமோட டைனமிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை முத்துக்குமரனோட கேம் இவங்களால் அஃபெக்ட் ஆகாது, அவர் கண்டிப்பாக எல்லா தடைகளையும் அடித்து உடச்சி வெளியில் வருவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். நானும் கேட்குறேன், சந்தோஷமாக இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.